வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பாடம் 3 கல்வி கண் போன்றது என்ற பாடத்தை பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். விரியூர் வி ரி யூர் விரியூர். கிராமம் கி ரா ம இம் கிராமம். ஊராட்சி ஊ ரா இட் சி ஊராட்சி. கிராம சபை கி ரா ம சபை கிராம சபை. பொன்வண்ணன் பொ இன் வ இன் ந இன் பொன்வண்ணன். இப்போ நம்ம பாடத்திற்குள் போகலாமா? கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். விரியூர் என்ற கிராமத்தில் நடக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விரியூர் என்ற மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பெல்லாம் கிராமப்புறங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்கே தண்டோரா போட்டு, அதாவது டமாரல் அடிப்பாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அந்த முக்கியமான நிகழ்வை சொல்லுவார். எப்போ நடக்குது, எங்கே நடக்குது போன்ற விவரங்களை சொல்லுவார். அப்போ எல்லா மக்களுக்கும் இது போய் சேரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த நிகழ்வில் கலந்து கொள்வாங்க. அப்படி இந்த கிராம சபை கூட்டத்தை பற்றி தண்டோரா போட்டு சொல்கிறாங்க. அதை பொன்வண்ணன் கேட்டுட்டு அன்னைக்கு அந்த கிராம சபை கூட்டத்திற்காக போகிறாரு. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தன் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்காக உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். அப்போ அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாரு. அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வரவேற்றுட்டு அவர் பேச தொடங்குறாரு. அங்கே எதுக்கு அந்த கூட்டம் நடக்குதுன்னா, சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து பண உதவி செய்கிறாங்க. நாம் அந்த தொழில் தொடங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தில் பணம் கொடுக்கறதா ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறாரு. அது ஏற்கனவே சொல்லி அதுக்கான விண்ணப்பங்கள் கொடுத்து அதுக்கான படிநிலைகளெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போது அதில் யார் யாருக்கெல்லாம் அந்த தொழிலுக்கு காசு வருதுன்றத அந்த பட்டியலை வாசிக்கிறாரு. பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணனும் அதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாரு. அதனால் அவர் அந்த கூட்டத்துக்கு காசு, நம்மளுக்கும் பணம் கிடைக்குமா, நம்முடைய பெயர் அதில் வந்திருக்கான்னு சொல்லி அவளோட பார்த்துட்ருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட பெயர் அந்த பட்டியலில் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். பொன்வண்ணனும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கவர் தான். அதனால் அவர் கேட்குற அந்த ஊர் தலைவர்கிட்ட, நானும் கஷ்டப்படுற குடும்பத்தில் தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். தலைவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் கூட்டத்தில் கலந்துக்க சொல்லி இதுக்கு தனியார் கூட்டம் போட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க. பொன்வண்ணனுக்கு அஞ்சலி மூலமாக அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் நீ வரல, தகவல் நான் கொடுத்துருந்தமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், போன வாரம் தபால் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன்.
அப்போ பொன்வண்ணன் சொல்கிறாரு, ஆமாம், அஞ்சல்காரர் ஒரு லெட்டர் கொண்டு கொடுத்தாரு, ஆனால் எனக்கு படிக்க தெரியாது, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் அதையே அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா உனக்கு தான் படிக்க தெரியலனா, ஆனால் உன் பையன் தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான் தானேப்பா, அவன்கிட்ட கொடுத்துருந்தா அவனாவது படித்து சொல்லியிருப்பான்ல, அது எப்படி உங்களுக்கு இது கூட தெரியாமல் போச்சுன்னு கேட்குறாரு. பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார், ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பெடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலே போய்விட்டது. அவருடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை கூறுவார். அவனுக்கு என்னாச்சு, பொன்வண்ணன் அவங்க பையனை இவரோட வேலைக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அதிகமாக ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சுருக்காரு. சைக்கிளை ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி நிறைய சைக்கிளில் வரப்பெல்லாம் பொன்வண்ணன் தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் தனக்கு உதவி செய்கிறதுக்காக கடையில் கூப்பிட்டு வச்சுக்குவாராம்மா. அப்படி அடிக்கடி அவன் லீவ் போட்டுகிட்டே இருந்ததுனால அவனுக்கு சரியாக படிக்கவும் எழுதவும் அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு பொன்வண்ணன் வருத்தத்தோடு கூறுறாரு. இதை பற்றி அவங்க டீச்சரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா கிட்ட, அதாவது பொன்வண்ணன் கிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி லீவ் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் பொன்வண்ணன் அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டாரு. நான் தான் தப்பு செய்து விட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன் அவர் பண்ண தப்புக்கு வருத்தப்படுறாரு. உங்கள் அறியாமையால் இப்பொழுது என்ன வயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, கல்வி ரொம்ப முக்கியம். உங்கள் பையன் நீங்கள் சரியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாததுனால இப்போ ஏற்பட்டது பார்த்தீங்களா? ஒரு வேளை படிச்சிருந்தான்னா உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைச்சிருக்கும் இல்லையா? கல்வின்றதை ஒருத்தங்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்தும், அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொல்லி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பொன்வண்ணனுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்பொழுதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். அப்போ அந்த பொன்வண்ணன் சொல்கிறாரு, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். என்னுடைய வேலைக்காக நான் அவனை பள்ளியில் நிறுத்தினது பெரிய தப்பு தான். இனி எனக்காக அவனை என்றைக்கும் நான் ஸ்கூலை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போயே போய் அவன் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி நான் அவனை ஸ்கூலில் திரும்பவும் சேர்த்து விட்றேன்னு சொல்லி பேசுகிறாரு. புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். அப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு போதும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் நிறையா பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் அறியாமையிலேயே இருக்கிறாங்க. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அறியாமையிலேருந்து வெளியே வரணும். நம்மளுடைய கிராமமும் நம்முடைய நாடும் முன்னேறி நம்மளுடைய வாழ்வும் செழிப்பாக இருக்கிறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு அவரை எடுத்து சொல்கிறாரு. பொன்வண்ணன் அந்த ஊராட்சி தலைவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. குழந்தைகளா, இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பாடத்தில் நம்ம கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். கல்வி ஒருவருக்கு எவ்வளோ முக்கியம்னு ஒரு சிறிய செய்தி தான். நமக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கணுன்னா கூட அதை நம்ம படித்து அந்த
படிநிலைகள்லாம் நம்ம தாண்டி போய் விண்ணப்பிக்கிறதுக்கு நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இது போல் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் படிப்புனால நம்ம இழந்துடக்கூடாது. படிப்பு ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்ல நெறிப்படுத்தி இருக்கும். நல்ல அறிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். வெளியுலக அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் செழுமையாக வாழ முடியும். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். சரி குழந்தைகளா, இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாமா? சொல் விளையாட்டு. மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக. முதல்ல ஒன்று பாருங்கள், சுற்றம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது போல் எழுத்துக்களை சேர்த்து நம்ம சொல் உருவாக்கணும். அடுத்தது, உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு எதெல்லாம் இருந்தால் நம்ம எளிமையாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு நிறைய பண்புகள், குணங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் படிக்கட்டில் எழுதணும். இந்த பயிற்சிகளை வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.